ஈவிகே பல்லவி எம்எல்ஏ இருக்காங்கல்லங்க, அவங்களோட ஆபீஸ் தாங்க இது. ஆபீஸா இல்ல பார்ட்டி ஹாலானே தெரியல. தான் மாற்றம். எவ்வளோ பெரிய தப்பான விஷயத்த நீங்க எவ்வளோ அழகா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கக்கா. எப்படி ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு அவங்களோட குழந்தைய கொண்டு வரலாம்? எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். அது பிறந்து கொஞ்ச நாளே ஆயிருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், நீ எங்கேயோ இரு, நான் வந்துட்டு இங்க போறேன், நான் ஆஃபீஸுக்கு போகும்போது உன்னையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு எங்கேயாச்சும் விட்டுட்டு வரணும். எப்படி அவங்க குழந்தைய கூட்டிட்டு வரலாம்? அதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் என்னடா குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சாப்பிட்டு இருக்காங்க. அது அவங்க பார்ட்டி ஹால்னே நினைச்சிட்டாங்க போல. எம்எல்ஏ ஆபீஸ் மாதிரியே இல்ல. அதை இந்த அக்கானாலதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. யாருமே எங்கனால கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு. அதே மாதிரி நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அவங்களுக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. குழந்தைய அவங்க கிட்ட கொண்டு வராம வேற எங்க வைப்பாங்க? மாற்றம்னு எங்க ஒரு சவுண்டு வேற. அவங்க ஆஃபீஸுக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்து வச்சு மக்களுக்கு சேவை பண்ண தான் நம்ம வந்திருக்கோம், அதை பண்ணணும் குழந்தையோட வந்து பண்றாங்கல்ல, அதுதான் மாற்றம். அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அதை தவிர அங்க வேற எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கல. இது வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏவோ இல்ல யாரோ ஒருத்தவங்க குழந்தைய கூட்டிட்டு போய் அவங்க ஆபீஸ்ல உட்காந்து வேலை பண்ணியிருக்கிறாங்களா? அவங்க இப்பதான் பிறந்த குழந்தையா இருந்தாலும் அவங்க உடம்பு பத்தியும் யோசிக்காம அவங்களும் வந்துட்டு கஷ்டத்தோட அவங்க ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்து வேலை பண்ணணும், நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும்னு தான் வந்திருக்கோம், நமக்கு இருக்கிற டைம்ல நம்ம அது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு அங்க வந்து வேலை பண்றாங்க.